இலங்கை போலீஸோட கண்களில் மட்டும் கிடையாது, பிரான்ஸ் அமெரிக்கா போலீஸோட கண்கள்லையும் சில மாதங்கள் கனடிய போலீஸோட கண்கள்லையும் மண்ணை தூவி தண்ணி காட்டி இருக்கிறான் ஒரு தமிழன், யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு தமிழன். இது பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. அந்த நபர் சர்வதேச பிடியான பிறப்பிக்கப்பட்ட இன்டர்போலால் தேடப்பட்டு வந்த ஒரு கொலை குற்றவாளி, சந்தேக நபர் என்றதும் இப்போ விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த நபர் இலங்கையில் பரபரப்பாக சில காலம் பேசப்பட்டு வந்த, இப்பவும் பேசப்படுற ஆவா குழுவினுடைய தலைவர் என்றதையும் கனடிய போலீசார் விசாரணைகளில் உறுதி செய்திருக்கிறதா கனடிய ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்திருக்கு. அப்படி கைது செய்யப்பட்டிருக்கிற நபர் உண்மையிலேயே யாரு, அவருக்கு பின்னால் இருக்கிற விஷயங்கள் என்ன, அவர் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் என்னன்றதை பற்றின முழுமையான தகவல்களை இந்த காணொலியில் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். இலங்கையில் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு வாழ்வெட்டு குழுக்களினுடைய அட்டகாசம்ன்றது அதிகரிச்சிருந்தது. 2009க்கு பிறகு ஆவா குழு சம்பந்தமாக அதிகம் பேசப்பட்டிருந்தது. ஒரு யுத்தம் நடந்த நாட்டில், பிரதேசத்தில் அதிகமான இராணுவ பாதுகாப்பு கெடுபிடிகள் இருக்கக்கூடிய பிரதேசத்தில் எப்படி ஒரு வாழ்வெட்டு குழுவால் இந்த அளவுக்கு தீவிரமாக செயற்பட முடியும் என்ற சந்தேகம் பலராலையும் சுட்டி காட்டப்பட்டிருந்தது. இந்த குழுக்களுக்கும் அரசியல் தொடர்புக்கும் இடையில நெருக்கமான சம்பந்தம் இருக்கலாம் என்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டிருந்தது. இதையும் தாண்டி முன்வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு என்று சொன்னால், புலம்பெயர் தமிழர்களினுடைய பணம் இதில் அதிகமான செல்வாக்கு செலுத்தி இருக்கு. வெளிநாடுகளில் இருக்கிற தமிழர்கள் தங்களுடைய தனிப்பட்ட நலனுக்காக, தனிப்பட்ட தகராறுக்காக, ஒரு நபரை தாக்குறதுக்காகவும், கொள்ளையடிக்கிறதுக்காகவும், ஒரு வீட்டை வாகனத்தை எரிக்கிறதுக்காகவும் பெருந்தொகையான பணத்தை வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வடபுலத்துக்கு அனுப்பி அங்கே இருக்கிற சில நபர்களை பயன்படுத்தி கொண்டு இந்த மாதிரியான கொடூரமான குற்றங்களை செய்திருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டிருந்தது. அதில் பரபரப்பாக உச்சரிக்கப்படுற ஒரு பேர் தான் இந்த ஆவா குழுன்றது. ஆவா குழுவினுடைய தலைவர் உண்மையிலேயே யாருன்றது பலருக்கும் தெரியாது. அரசியல்வாதிகளுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கு, அரச கட்டமைப்புக்கும் இதுக்கும் இடையில் நெருக்கமான தொடர்பு இருக்குன்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அதில் உண்மையான குற்றவாளி யாருன்றது இதுவரைக்கும் உண்மையா ஆதாரபூர்வமாக கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் இந்த வாழ்வெட்டு சம்பவங்களோட சம்பந்தப்பட்டு கைது செய்யப்பட்ட நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் போலீஸ் உச்சரித்த ஒரு பெயர் தான் அஜந்தன் என்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ஆவா குழுவினுடைய உறுப்பினர்கள் என்று சொல்றது. அதே நேரத்தில் இந்த நபர்கள் எல்லாருமே அஜந்தன் குழுவை சேர்ந்தவர்கள் என்ற விஷயத்தையும் போலீஸ் நீதிமன்றத்தில் பிணையை பெற்றுக் கொள்றதுக்கு முன்வச்ச சந்தர்ப்பத்தில் இந்த நபருடைய பேர் அதிகம் உச்சரிக்கப்பட்டிருக்கு. இந்த அஜந்தன் என்று சொல்லப்பட்ட நபர் தான் இப்ப கனடாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறவர். அஜந்தன் சுப்பிரமணியம் என்று சொல்லி அறியப்பட்ட பிரசன்னா நல்லலிங்கம் என்றவர் இப்ப கனடாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று முந்தின கைது செய்யப்பட்ட சம்பவம் கிடையாது. மே மாதம் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்பதான் அது சம்பந்தமான தகவல்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. வழக்கு ஆவணங்களும் இப்ப ஊடகங்கள்ல வெளிவந்திருக்கு. இந்த நபர் நேரடியா வாழ்வெட்டு சம்பவங்களோட சம்பந்தப்படாம பணத்தை கொடுத்து வேற நபர்களை பயன்படுத்தி கொலை மிரட்டல் சம்பவங்கள் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்படுது. பணத்தை பயன்படுத்தி கொண்டு இலங்கையிலிருந்து இந்த சம்பவங்களை வழிநடத்தி இருக்கிறார். வெளிநாட்டுக்கு தப்பி ஓடினதுக்கு பிறகு இந்த சம்பவங்களை நேரடியா இல்லாம மறைமுகமா வழிநடத்தி இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது. இப்படி பின்னுக்கு நின்று செயற்பட்டு வந்த இந்த சந்தேக நபர் ஒரு காலகட்டத்தில் நேரடியான குற்றச்சாட்டுக்கு இலக்காகி இருந்தார். அதுதான் சிவகுமார் ஜீவரத்னா என்று சொல்லப்படுற ஒரு நபருடைய படுகொலை சம்பவம். இந்த நபர் யாருன்றதை பற்றின மேலதிகமான தகவல்கள் தெரியாது. எந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் என்ற தகவல்களையும் எங்கேயுமே பார்க்க முடியல. இந்த சிவகுமார் ஜீவரத்னாவினுடைய கொலை சம்பந்தமா இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற அஜந்தனுக்கு ஆவா குழுவினுடைய தலைவர் என்று சொல்லப்பட்ட நபருக்கு நேரடியான தொடர்பு இருக்கு, நெருக்கமான சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அந்த நபர் ஒரு தேடப்படுற குற்றவாளியா, அஜந்தன் என்று சொல்லப்பட்டவர் தேடப்படுற குற்றவாளியா இலங்கை போலீசால அறிவிக்கப்பட்டிருந்தார். யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேறி தென்னிலங்கையில கொழும்புல சில மாதங்கள்ல தலைமறைவா தங்கியிருந்ததா சொல்லப்படுது. கொழும்புல இருந்து அஜந்தன் சட்டவிரோதமான முறையில வெளிநாட்டுக்கு, யூரோப்புக்கு தப்பி ஓடி இருக்கிறார். போலியான அடையாளத்தை பயன்படுத்தி கொண்டு அஜந்தன் தப்பி ஓடினான் என்றதை இலங்கை போலீஸ் உறுதி செய்து கொண்டதுக்கு பிறகு இன்டர்போல் சர்வதேச பிடியாணையை பிறப்பிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையும் எடுத்திருந்தது. இப்படி இலங்கையிலிருந்து பிரான்சுக்கு தப்பியோடினதுக்கு பிறகு பிரான்ஸ்லையும் இந்த மாதிரியான கொடூரமான சம்பவங்களோட அஜந்தன் என்று சொல்லப்பட்ட நபருடைய பெயர் சம்பந்தப்பட்டிருக்கு, தொடர்பு பட்டிருக்கு. குறிப்பா பிரான்ஸ்ல இருக்கிற
லா கேர்னிவ் என்று சொல்லப்படுற பேரை சரியா உச்சரிக்கிறேன் சொல்லி நான் நினைக்கிறேன். பிரான்ஸ்ட புறநகர் பிரதேசமா இருக்கிற லா கேர்னிவ் என்று சொல்லப்படுற பிரதேசத்துல இன்னும் ஒரு குரூப் இருக்கிறதா சொல்லப்படுது. எல்சி பாய்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு குரூப் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆவா குரூப் இலங்கையில் இருக்கிற மாதிரி பிரான்ஸ்ட புறநகர் பிரதேசத்திலையும் பாரிஸ்லையும் இயங்கி வரதாகவும் சொல்லப்படுது. இது எல்லாமே ஊடகங்களில் வெளிவந்திருக்கிற தகவல்கள். இப்படி எல்சி பாய்ஸ் என்று சொல்லப்படுற குழுவுக்கும் ஆவா குரூப்புக்கும் இடையில பாரிஸ்லையும் மோதல்கள் அடிக்கடி நடந்திருக்கிறதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த லா கேர்னிவ் என்று சொல்லப்படுற பிரதேசத்தை வந்து யாரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது, எந்த குரூப்ல கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த பிரதேசத்தை இருக்கணும் என்று சொல்லி தீர்மானிக்கிறதுக்காக பல சந்தர்ப்பங்கள்லையும் மோதல்கள் நடந்திருக்கு, வன்முறை சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. நாங்க படங்கள்ல பாக்குற மாதிரி இந்த ஏரியா இந்த பாய்ஸ் பிரதேசம் என்று சொல்ற மாதிரி தான் இந்த ஆவா குரூப்புக்கும் எல்சி பாய்ஸ் என்று சொல்லப்படுற குரூப்புக்கும் இடையில சில காலம் மோதல் நடந்திருக்கு. தொடர்ச்சியா பல வருஷங்களா இந்த மாதிரியான போட்டி தொடர்ந்து கொண்டிருக்கிறதாகவும் பிரான்ஸ் ஊடகங்கள்லையும் கனடிய ஊடகங்கள்லையும் இப்ப செய்திகள் வெளிவந்திருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் இது பேசப்பட்டிருந்தாலும் இப்ப சர்வதேச ஊடகங்கள் வரைக்கும் பேசப்பட்ட ஒரு விஷயமாகவும் மாறியிருக்கு. 2019 ஆண்டுல பிரான்ஸ்ல வந்து ஒரு வன்முறை சம்பவம் பதிவாகி இருந்தது. இதுல 6 மாதங்கள் இந்த அஜந்தன் என்று சொல்லப்பட்ட நபருக்கு ஒத்தி வைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு 2021 ஆண்டுல பாரிஸ்ல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் சுற்றி வளைக்கப்பட்டு ஆவா குரூப்பை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுற நபர்களால இந்த ரெஸ்டாரண்ட் சுற்றி வளைக்கப்பட்டு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. ஆவா குரூப்பை சேர்ந்தவர்கள் அதுக்கு முதல்ல தாக்கப்பட்டாங்க என்று சொல்லப்படுது. அதுக்கு பழி வாங்குற மாதிரி தான் 2021 இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்றது இப்ப செய்தியா வெளிவந்திருக்கிறத பார்க்க முடியுது. இதையும் தாண்டி 2022 செப்டம்பர் 21 லா கேர்னிவ் என்று சொல்லப்படுற பிரதேசத்தில் இன்னும் ஒரு கொடூரமான தாக்குதல் சம்பவம் நடக்குது. இதுவும் எல்சி பாய்ஸ் என்று சொல்லப்படுற அந்த குரூப்புக்கும் ஆவா குரூப்புக்கும் இடையிலான போட்டியிட ஒரு சம்பவமா பார்க்கப்பட்டிருந்தது. கார்ல பயணம் செய்து கொண்டிருந்த 2 நபர்களை ஒரு 6 பேர் கொண்ட குழு வழிமறைக்குது. அதுல அஜந்தன் என்று சொல்லப்படுற நபரும் நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கிறார். அவரோட சேர்ந்து இன்னும் 5 பேரும் இந்த சம்பவத்தில் தொடர்பு பட்டாங்கன்னு சொல்லி இப்ப செய்திகள் வெளிவந்திருக்கு. இப்படி 6 பேரால அந்த கார் வழிமறைக்கப்பட்டிருந்தது. அந்த கார்ல வந்த நபர்கள் எல்சி குரூப்பை சேர்ந்தவர்கள் என்று சொல்லியும் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது. அதுல பயணம் செய்த நபர்களை பற்றின முழுமையான தகவல்களை அங்கேயுமே பெற்றுக்கொள்ள முடியல. அந்த கார் வழிமறைக்கப்பட்டு கொடூரமான முறையில் அந்த கார்ல பயணம் செய்த 2 நபர்களும் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த கொடூரமான தாக்குதல்ல அந்த கார்ல பயணம் செய்த அபிராமன் பாலகிருஷ்ணன் என்ற நபர் உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்படுது. இன்னும் ஒரு நபர் அதிர்ஷ்டவசமா கொடூரமான தாக்குதலுக்கு பிறகும் அவர் உயிர் தப்பி இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலை நேரடியா வழி நடத்தினது கொலை குற்றச்சாட்டு இருக்கு. அதே மாதிரி மற்ற நபரை கொலை செய்யறதுக்கான முயற்சி எடுத்தார் என்று சொல்லியும் அஜந்தன் மேலையும் மற்ற 5 நபர்கள் மேலேயும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது. இதுக்கு பிறகு பிரான்ஸ் போலீஸ் என்ன செய்துன்னு சொன்னா, இலங்கையால் விதிக்கப்பட்ட மாதிரி ஒரு சர்வதேச பிடியாணையை பிறப்பிக்கிறதுக்கு பிரான்ஸ் போலீஸும் நடவடிக்கை எடுத்திருந்தது. ஒரு இன்டர்போல் விசாரணைக்கு உத்தரவிட்டு சர்வதேச பிடியான அஜந்தனை கைது செய்யறதுக்காக பிரான்ஸ் போலீசாலையும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதுக்கு பிறகு பிரான்ஸ்ல இருந்தும் அஜந்தன் என்று சொல்லப்படுற நபர் வெளியேறார். யூரோப்ல இருந்து வெளியேறி அமெரிக்காவுக்கு போனார்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. ஆரம்பத்தில் இந்த நபர் வந்து இலங்கை போலீஸோட கண்களில் மண்ணை தூவினான். அது மாதிரி அதுக்கு பிறகு பிரான்ஸ் போலீஸோட கண்களில் மண்ணை தூவி அமெரிக்காவுக்கு தப்பி ஓடி இருக்கிறான். அமெரிக்காவுக்கு இந்த நபர் எப்படி தப்பி ஓடினார் என்றதை பற்றின ஒரு தகவல் தெரியாது. அமெரிக்க போலீஸோட கண்கள்லையும் மண்ணை தூவி இந்த நபர் சில காலம் அமெரிக்காவில் வாழ்ந்திருக்கிறதா சொல்லப்படுது. அமெரிக்காவுக்கு போனதுக்கு பிறகு அங்கிருந்து சட்டவிரோதமான முறையில் போலியான அடையாளத்தை பயன்படுத்தி கொண்டு மாறு வேஷத்தில் சொல்லியும் சொல்ல முடியும். நாங்கள் படங்களில் பார்க்குற மாதிரி கனடாவுக்கு அமெரிக்காவில இருந்து கனடாவுக்கு இந்த நபர் தப்பி ஓடி இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுது. இப்படி கனடாவுக்கு போனதுக்கு பிறகு அஜந்தன் புகலிடத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அகதி தஞ்சம் கோர்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார். அப்படி ஈடுபட்டு சில காலம் விசாரணைகளுக்கு சொல்லி இப்ப ஒரு நாட்டில் போய் யூரோப்ல இல்லாட்டி கனடா மாதிரியான நாடுகளில் அகதி தஞ்சம் கோரும் போது அதுக்கு நாங்கள் ஒவ்வொரு காலத்துக்கு காலம் சில விசாரணைகளுக்கு போக வேண்டியிருக்கும், ஒரு ஹியரிங்க்கு போக வேண்டியிருக்கும். அப்படி விசாரணைகளுக்குன்னு சொல்லி இந்த நபர் கூப்பிடப்பட்ட சந்தர்ப்பத்தில் அதை தொடர்ச்சியாகவே தவிர்த்து வந்திருக்கிறார். அதுக்கான காரணம் என்னன்றது அப்போ கனடிய அதிகாரிகளுக்கு தெரியாது. அகதி தஞ்சம் கோர்றதுக்கான முயற்சி எடுத்திருக்கிறார். ஆனாலும் அதை பற்றி விசாரிக்கிறதுக்கான ஹியரிங்குக்கு கூப்பிடப்பட்ட சந்தர்ப்பத்தில் அதை கலந்து கொள்றதை தவிர்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. இதுக்கு பிறகு கனடாவினுடைய CBSA என்று சொல்லப்படுற எல்லை பாதுகாப்பு படைப்பிரிவு டொரண்டோ போலீஸோட சேர்ந்து அஜந்தனை கைது செய்கிறாங்க. அப்படி கைது செய்து அவருடைய
கைவிரல் அடையாளம் பெற்றுக்கொள்ளப்படுது. அந்த கைவிரல் அடையாளம் பெற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகுதான் தாங்க கைது செய்திருக்கிற நபர் இன்டர்போலால தேடப்பட்டு வந்த சர்வதேச பிடியான பிறப்பிக்கப்பட்டிருக்கிற ஒரு கொலை குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கிற நபர்ன்றது கனடிய அதிகாரிகளுக்கே தெரிய வந்திருந்தது. இது கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு வழக்கு விசாரணைகள் தீவிரமான முறையில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. பிரான்சுக்கும் கனடாவிலிருந்து தகவல் சொல்லப்பட்டிருக்கிறதா இப்ப தகவல்கள் வெளிவந்திருக்கு. இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது மே மாதத்தில். இப்பதான் இதை பற்றின தகவல்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப கஸ்டடியில் வைக்கப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு அஜந்தன்ட்ட தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்பட்டு வரதா சொல்லப்படுது. அடுத்த வருஷம் மே மாதம் அடுத்த கட்ட வழக்கு விசாரணை நடத்தப்பட இருக்கு. இந்த நபர் இலங்கைக்கு இல்லாட்டி பிரான்ஸுக்கு, இந்த ரெண்டு நாட்டில் எந்த நாட்டுக்கு நாடு கடத்தப்படுவார் என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கு. கடைசியா எந்த நாட்டில் இருந்தாரோ, எந்த நாட்டில் கொலையோட இல்லாட்டி குற்றச்சம்பவத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறாரோ அந்த நாட்டுக்கு அவர் நாடு கடத்தப்படலாம் என்று சொல்லப்படுது. மே மாதம் விசாரணைகளுக்கு பிறகு அவர் பிரான்ஸுக்கு நாடு கடத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு தமிழன், யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தமிழன் சர்வதேச போலீஸர கண்களில் மண்ணை தூவி இருக்கிறான். இலங்கை போலீஸ், பிரான்ஸ், அமெரிக்கா, சில காலம் கனடிய போலீஸர கண்களையும் மண்ணை தூவி ஆட்டம் காட்டியிருக்கிறான் என்றது பெருமைக்குரிய ஒரு விஷயம் கிடையாது. இலங்கையில கொலை குற்றச்சாட்டு சம்பந்தமா தேடப்பட்டு வந்த ஒரு நபர், பிரான்ஸ்ல வன்முறை சம்பவங்கள், கொலைகள் சம்பந்தமா தேடப்பட்டு வந்த ஒரு நபர் தான் இப்ப கனடாவில் சிக்கி இருக்கிறான் என்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரியான இன்னும் பல நபர்கள் இருக்க முடியும். நீண்ட காலம் இப்படி வெளியில நடமாடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அந்த நபர்களும் விரைவிலேயே கைது செய்யப்படுறதுக்கான சூழல் கட்டாயம் உருவாகும். என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதை பற்றி தெரிஞ்சு கொள்ள நினைக்கிற உங்களுடைய நண்பர்களுடையும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு காணொலியில் நம்ம ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.